வணக்கம் நண்பர்களே, முக்கியமான கோரிக்கை தான். லைன்ஸ் மீடியா காணொலி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நம்ம தமிழர்களுக்கான கருத்துருவாக்க அரசியலை தொடர்ந்து செய்வோம், சேர்ந்து பயணிப்போம், இணைந்திருங்கள். லைன்ஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்கள் உரையாடலுக்காக இணைந்திருக்கிறார். வாங்கள் அவருடன் உரையாடுவோம். வணக்கம் பாலா. இவர் நம்ம காமராஜர் பேச்சு வழக்கில் வஞ்சி காமராஜர் பேர் அவர்கள். அப்படியான ஒரு கல்வி தந்தை, எளிமையாக வாழ்ந்து மறைந்த ஒருத்தர். என்ன இது உண்மையிலே காமராஜர் அவர்கள் ஏசியிலே தான் வாழ்ந்து அப்படியே தான் இருந்தாரா? என்ன ஏசிய பேருக்கு தான் வீட்டில் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் எந்த நபரும். அவர்லாம் மூத்த ஒரு பாராளுமன்ற இல்லை, அது இல்லாமல் அவர் ஏசி பயன்படுத்தினாலும் அது ஒரு தவறு கிடையாது. இல்லை, அவர் வீட்டில் ஏசி இருந்தது. அந்த ஏசி வந்த புது காலகட்டம் அது. டிராவல்ஸ் பங்களாவெல்லாம் வந்து ஏசி போட்டோம், காமராஜருக்காக தான் போட்டோம் அப்படின்னு தான் கருணாநிதி பேசுகிற அந்த வீடியோவும் எடுத்து போட்டாங்க. உடனே நீ எவ்வளோ கொச்சித்தனமாக நடந்துக்கிற. எல்லாருக்கும் அரசு திட்டங்களில் அரசு விருந்தினர் மாளிகை அன்றைக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் கிடையாது. அரசு தரப்பில் போகக்கூடிய இந்த மாதிரியான விஐபிகள் வந்து தங்குறதுக்காக தான் அரசு விருந்தினர் மாளிகை இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் அரசு கண்ட்ரோலில் தான் அதுவும் இருக்குது. பொதுவாக பண்ணுற வேலைகளை வந்து காமராஜருக்காக தான் பண்ணன்றப்ப. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அதான் திருச்சி வேலுசாமி எடுத்து போட்டது பெரிய சர்ச்சையாச்சு. அண்ணாதுரை அவர்களுக்காக தான் நீங்கள் பண்ணது. என்ன பண்ணீங்கன்னாக்கா, அண்ணாதுரைக்கு வந்து குறிப்பிட்ட அளவுக்கு வெளிச்சம் வந்து வெயில் இருக்கக்கூடாது, வெளிச்சம் இருக்கக்கூடாது, சூடு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு வீட்டிலலாம் வந்து அந்த பல்பினுடைய வாட்ஸை வந்து குறைச்சிட்டாங்க. அதுக்கடுத்தது ஏசி வேணும் அப்படின்றப்ப தான் ஏசி வந்த அந்த புது காலகட்டத்தில் போட்டாங்க. அதே காலகட்டத்தில் நான் 2-3 இடங்களில் இங்கேருந்து நான் குறிப்பிட்ட இதுக்கு சேலம் போகிறப்ப வழியில் 3 டிராவல்ஸ் பங்களாவில் காமராஜர் பெருந்தலைவர் கூட நான் கூட போகிறப்ப டிராவல்ஸ் பங்களாவில் ஓய்வு எடுத்துகிட்டு போகலான்றதுக்கு கேட்குறப்ப இடம் இல்லை, ஃபுல்லாகிடுச்சுன்னு சொன்ன கோஷ்டிங்கெல்லாம் திமுக கோஷ்டி. அது சொல்கிறாரு அவர். அப்போ நீ யாருக்காக போட்டது? அண்ணாவுக்காக போட்டீங்க. அண்ணாவுக்கும் வெளிச்சம் இருக்கும், கூலிங் இருக்கணும். அதுக்காக நீங்கள் பண்ணிவிட்டு அவரை வந்து நீங்கள் விளம்பரத்தில் அதே பெருந்தலைவர் காமராஜர் நாகர்கோயிலில் நிற்க வச்சு அவரை தோற்கடிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி லைட் செட்டப்லாம் இன்றைக்கி நவீனெல்லாம் வந்துடுச்சு. அன்றைக்கி ரொம்ப அதிக வெப்பம் தரக்கூடிய லைட்டு, அதை வச்சு தான் வீடியோ எடுக்க முடியும். அதை வச்சு நீ அண்ணாவுக்கு பண்ணதால தான் செத்தார். சொன்னது யார்? புகாரின்னு ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய அவர் பேச்சாளர் பேசுகிறாரு. உடனே ரோஷம் வந்து இவர் கருணாநிதி வழக்கு போடுறாரு புகாரி மேலே வழக்கு போட்டவுடனே விக்டர்னு சொல்லிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ், அவர் தான் அப்போ நல்ல வழக்கறிஞர், அவர் புகாரிக்காக வாதாடுறாரு. இவர் எனக்கு மான நஷ்டஈடு வழக்கு, இது வந்து அவதூறுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டார். வழக்கு நீதிமன்றத்தில் வருது. இதெல்லாம் இந்த தலைமுறை தெரிஞ்சுக்கிட்டோம். வந்துட்ட உடனே ஆர்குமெண்ட் நெருப்பு பறக்குது. போனோடனே எனக்கு ஒன்றும் இல்லை, அந்த டாக்டர் மில்லர் புருக்லின் ஹாஸ்பிட்டல் அவர் வந்து கூண்டில் விட்னஸாக கொண்டு வரணும். அவர் என்ன கண்டிஷன் போட்டு அனுப்பிச்சார்? என்ன கண்டிஷன் போட்டு அனுப்பிச்சாருன்னா, மாட்டிக்கிட்டீங்க, லைட்டே இருக்கக்கூடாது, இவருக்கு 40 வாட்ஸ் கூட தாண்டக்கூடாது, குறைவாக இருக்கணும், குழு ஏரியாவில் தான் இருக்கணும். இவ்வளவும் கண்டிஷன் இருக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் இவ்வளோ வெளிச்சம் உங்களோட அதிக வெப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எதுக்கு வந்து இவ்வளோ லைட்டை போட்டு எடுத்த ஒரே கல்லில் 2 மாங்காயா? இவரும் போகணும், உனக்கு பதவியும் நீ பிடிச்சிக்கணும், இதான் காரணமானு பேசினார். யோகி நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? வழக்கு நடத்தி கூட்டு வந்திருக்கணும்ல, ஒரு மருத்துவரை கூட்டு வந்து சரண்டர் ஆகிட்டாருங்க. அந்த நபரை வந்துட்டு உடனே கேஸ் வித்துட்டா அந்த நபர் புகாரி கொண்டு வந்து வச்சுக்கிட்டார் பக்கத்தில். கடைசி வரைக்கும் கவனிச்சுட்டு வச்சுனே தான் இருந்தார். சேதுவர் கருணாநிதி. இது வரலாறு தெரியாது அது யாருக்குமே. அதுவும் இல்லாமல் பெருந்தலைவர் அரசு மருத்துவமனையில் இருக்கிறார். அன்றைக்கி இந்த மாதிரி தனியார் மருத்துவமனைகள் இல்லை. 2 மாதம் ஆயிடுச்சான். 2 மாதமாக காத்துட்டு இருக்கிறார். ஒரு நாளுக்கு கோபத்தோடு நேராக போயிட்டு மருத்துவர் கூட்டி என்ன நடக்குதுன்றேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அவரை வச்சுக்கிட்டுன்னு? ஆய்வெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை நாள் யார் தெரியுமான்னு கேட்குறாரு. முதலமைச்சர் இல்லை, அந்த மக்களுக்கான சொத்துன்றார். சொன்னது யார்? எந்த திமுக அந்த தலைவரை தோற்கடிச்சிட்டு அந்த நாற்காலியில் உட்காந்துட்டு இருக்குதோ அந்த பெருந்தலைவர் அங்கே சண்டை போடுறாரு. அவர் கேர் எடுத்துகிட்டு டெல்லியில் பேசுகிறாரு. டெல்லியிலேருந்து பிரதமர் அலுவலகம் நேராக புருக்லின் ஹாஸ்பிட்டலுன்றதை இவர் தான் முடிவு பண்ணுறாரு. யார்? காமராஜர். அங்கே இருக்கக்கூடிய இந்த டாக்டர் இந்த டீமெல்லாம் பேசி முடிச்சுட்டு பிரதமர் ஆஃபீஸ் மூலமாக சொல்லி இவரை கொண்டு போய் அங்கே பாதுகாப்பாக வந்து வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லபடியாக கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்தது காமராஜர். அதுக்கு பிறகும் மில்லர்கிட்ட காமராஜர் பேசுகிறாரு, என்னென்னலாம் நடந்திருக்குது, இவருக்கு என்ன உடம்பு எப்படி இருக்குன்றப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு கர்நாடக மாநிலத்தில் நந்தி ஹில்ஸ்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அங்கே போய் இருங்க. எப்படி இங்கே இருந்துட்டு நான் போய் அங்கேருந்து நிர்வாகம் பார்க்க முடியணும்னு யார் கேட்பாங்கன்ற, யாராவது எதனா சொல்லுவாங்கன்றாரு அண்ணா. சொல்ல போகிறது இங்கே இருக்கிறது ஒரே ஒரு எதிர்கட்சி நான் தான். நானே சொல்கிறேன், நீ கிளம்புன்றேன். இவ்வளவும் சொல்கிறாரு. அப்படி ஒரு ஜனநாயகமாக ஒரு இருந்தது. இந்த காமராஜரை தான் இவ்வளோக்கும் பிறகும் நாகர்கோயிலில் நிற்கிறாரு. அவர் தோக்கடிக்கிறதுக்கு இந்த அண்ணாவை கொண்டு வந்து லைட்டை போட்டு செட்டப்லாம் பண்ணி இதை சொன்னது எல்லாமே திருச்சி வேலுசாமி. பெரிய சர்ச்சையாச்சு இது.
நீங்கள் பெருந்தலைவரை பற்றி என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, விமர்சனம் பண்ணுங்க, தார்மீக அடிப்படையில் பண்ணுங்க. அவருடைய எளிமையையும் அவருடைய தியாகத்தையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி ஏதோ வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு கெஞ்சினார், ஜனநாயகத்தை காப்பாற்று, நாட்டையும் நீ தான் காப்பாற்றணுன்னா சுதந்திரத்துக்காக 8 வருஷம் பெருந்தலைவரோட ஜெயில் இருந்தாரா கருணாநிதி? சொல்லுங்க. அதை விட பெரிய தண்டவாளத்தில் தலை வச்சவங்க. சொல்லுங்கள். ஒரு கூட்டத்தில் பார்க்குறாரு, தூரத்தில் ஒரு முகம் தெரியுது, கூட்டம் முடிஞ்ச உடனே அவரை போய் இந்த மாதிரி இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தார், கூட்டின்னு வாங்கன்றாரு. தான் கூட சுதந்திரத்தில் ஒன்றா சிறையில் இருந்தவர், என்னப்பா நீங்கள் ஒதுங்கி உட்காந்துட்டா எப்படி நாங்கள் அதெல்லாம் பண்ணுறது? நீ உள்ளே வந்து இருந்தால் தானே நான் அரசியல் பண்ண முடியும், நல்லவங்க இருந்தால் தானே நல்லதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர் அவர் கடைசி வரைக்கும். திருச்சி சிவா வந்து மன்னிப்பை அதனால தான் அவர் விடாமல் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, கடுமையாக எல்லா ஊடகத்தையும் பேசினார். நான் காங்கிரஸ் கட்சி திமுக கூட கூட்டணி தான் இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு எப்படி உங்கள் தலைவர்கள் வந்து பிரியுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுக்கு காங்கிரஸாருக்கு என் தலைவன் மிக பெரும் தலைவன், உன்னதமான தலைவன், புனிதமான. சொல்ல போனால் திருச்சி வேலுசாமி அவர்கள் இந்த விஷயத்தை தீவிரமாக பேச ஆரம்பிச்ச பிறகு தான் காங்கிரஸ் மற்றவங்கெல்லாம் நெருக்குதலுக்குள்ளாகி அங்கங்கே இது பண்ண வேண்டிய பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க உங்கள் தலைவரை குற்றம் சொல்லிட்டாருன்னு நீங்கள் டெல்லி வரைக்கும் புகார் கொண்டுட்டு போகிறீங்க. அண்ணாவையும் கருணாநிதியும் குற்றம் சொல்லிட்டாரு, இது ஏன் கேட்கல, அண்ணா அதிமுக ஏன் கேட்கல? அப்போ ஏன் தலைவரை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க ரோட்டில் நின்றுக்கிட்டு? சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறீங்க. அவர் எளிமையை நீங்கள் இதுன்றீங்க. மேன் ஆஃப் தி ஹீரோ இன் இந்தியா அப்படின்ற அவங்களுக்கு புரியுதில்ல உங்களுக்கு? சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியான்ற புத்தகத்தில் முதல் தொகுப்பில் காமராஜரை பற்றி அவன் எழுதுறான், ராமச்சந்திரன் குகா. புரியுதில்ல? இந்த நாடு ஒன்றா சுதந்திரம் கிடைச்ச உடனே பிரிஞ்சிக்கும்னு நினச்சாங்க, கிழிஞ்ச சட்டம் மாதிரி. இந்த மிட் நைட் ஃப்ரீடம்ன்ற புத்தகத்தில் நள்ளிரவு வந்த சுதந்திரத்தில் 2 பத்திரிகையாளர் எழுதுனதில் பல்வேறு மொழிகள் பல்வேறு இனங்கள் எல்லாம் வேறு வேறு கலர் ஒட்டு போட்ட சட்டம் மாதிரி இந்தியா 6 மாதம் கூட தாங்காதுன்னாங்க. அந்த காலகட்டத்தில் அதிகாரத்தில் இருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய லீடராக இருந்துக்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் வழி நடத்தின ஒரு மிகவும் உன்னதமான ஒரு தலைவன் எழுதி வச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு ஆளை போய் நீ கருணாநிதியோட ஒப்பிட்டு குடும்பத்துக்கு மட்டும் சொத்து சேர்த்துக்கிட்ட ஒருத்தருக்கு எங்கேருந்து வந்து அவன் சொத்து என்ன, நீங்கள் மட்டும்தான் சினிமாவில் சம்பாதிச்சாலும் எத்தனை பேர் சினிமாவில் சம்பாதிச்சா அவன் குடும்பம் மட்டும் இன்றைக்கி கர்நாடகா இந்தியா முழுக்க உங்களுக்கு இருக்கிற சொத்து பட்டியல் நான் சொல்லலை, உன்னுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் உசுரோடு இருக்கும்போது அவர் பத்திரிகையில் எழுதினார், அவன் சொத்து பட்டியலை வெளியிட்டார். எந்த இது உங்களுடைய நண்பராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ், எமர்ஜென்சி காலத்தில் கருணாநிதிக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு ரொம்ப நெருக்கம். தஞ்சாவூரில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர் கொண்டு வந்து இல்லை மீட்டிங் வைக்கிறாரு. அந்த மீட்டிங்கில் தான் என் மனைவியை உங்கள் அண்ணியை, ஏன்னா ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவருக்கு என்ன நடந்துச்சுன்றது நெருப்பு பறக்க பேசுறாரு. இதை தோக்கடிக்கிற விஷயமா நம்ம பேசணும், இவர் ஒன்று எடுத்து விடுறாரு. என் அண்ணியை, உங்கள் அண்ணியை, என் மனைவியை இப்படி அரை நிர்மாணம் படுத்திட்டான். இதுக்கு தான் அன்றைக்கே இந்த கருணாநிதி செத்து போயிருப்பான். ஏன் உயிரோடு இருக்கிறான்னு இந்த காங்கிரஸையும் இந்திராவையும் வேரோடி மண்ணோடு புதைக்கிறதுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னது அந்த இடத்துல நடந்தது. அந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அந்த நண்பர் போட்ட பட்டியலும் சொத்து எவ்வளோ இருக்குது? அதுக்கு பிறகு இன்னும் பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடிகள் வந்துடுச்சு. நீங்கள் எப்படி சார் ஒரு எளிய பின்னணியிலேருந்து ரொம்ப மிக மோசமான இந்த சூழலேருந்து வந்த ஒருத்தர் இவ்வளோ சம்பாதிச்சு வாழ்ந்து அடுத்த தலைமுறை 10 தலைமுறை பல தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு அவங்களுக்குலாம் அது வந்து அது பிடிக்கல. ஒரு சாதாரண ஒரு மனிதன் இந்த அளவுக்கு வளர்ந்து உங்களை மாதிரி தான் எளிய குடும்பத்துலேருந்து வந்தார் பெருந்தலைவர். அவருக்கே அந்த சொத்து வரல? அதுதான் ஏசி போட்டு கொடுத்துருக்கோம்ல. இல்லை அவர் ஏன் சொத்து சேர்த்துக்கல? சாகரப்ப 125 ரூபா மட்டும் 4 முடம் 4 வேஷ்டி சட்டையும் 6 தான் இருந்துச்சு, வேற என்ன இருந்தது? அவங்களும் பிழைக்க தெரியாதவங்க சார். பிழைக்க தெரியாதுன்னா அப்போ நீங்கள் பிழைக்க தெரிஞ்சதுன்னா மக்கள் வரி பணத்தை எடுத்துட்டு நீங்கள் எப்படி வந்து பெருந்தலைவர் காமராஜர் இவர் கையை பிடிச்சிட்டு சொன்னார்னு எப்படி சொல்லலாம்? இந்த கோபம் தான் காங்கிரஸ் ஒரிஜினல் காங்கிரஸ்காரர்களுக்கு 2 இருக்குது உள்ளார. ஒன்று வந்து திமுக அணுக்க காங்கிரஸ், திமுகவுடைய ஸ்லீப்பர் செல் காங்கிரஸ், ஸ்லீப்பர் இல்லை அறிவாலய காங்கிரஸ்னு அதுக்கு பேர். சுத்தமான காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உள்ளார. அவங்களுக்கு நல்ல ரத்தம் இருக்குது. என் தலைவனை நீ கொச்சப்படுத்துகிறோம், அவன் தலைவனை கொச்சப்படுத்துவோன்னு நிற்கிறான். இதுதான் இந்த பஞ்சாயத்து. அது நீங்கள் போய் எது வேணாலும் சொல்லுங்கள். இவர் கையை பிடிச்சிட்டு அவர் கெஞ்சினார். நாட்டில் வேறு தலைவனும் இல்லை. எத்தனை காங்கிரஸில் அந்த காலகட்டத்தில் அவர் மறையும் போது எவ்வளோ உன்னதமான தலைவர்களாக இருந்தாங்க. அவர் கூட சிறையில் இருந்துட்டு வந்தவங்களாம். நீ சுதந்திரத்துக்காக போராடவும் இல்லை, ஓடி பதுங்கிட்ட கூட்டம். நீங்கள் மகாகணம் பொருந்திய பிரிட்டிஷ் ராணியாக இருக்குது, சுதந்திரம் கொடுத்துறாதீங்க, உங்கள் காலடியிலே இருக்க நாங்கள் விருப்பம் கடிதம் எழுதின கோஷ்டி நீங்கள். அதுக்கு வேற நோக்கம் இருந்துச்சு அன்றைக்கெல்லாம். நீ சும்மா அந்த பாப்பாலாம் உருட்டாதீங்க. சுதந்திரம் கிடைச்சாலும் பார்ப்பன ஆதிக்கம் தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் யாரை பிடிச்சிக்கிட்டு ஒரு முறையும் ஜெயிக்கிறீங்க, யாரை பிடிச்சி நீங்கள் வழக்கு நடத்திட்டு இருக்கிறீங்க, யார் ஆலோசனை இன்ன வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க? பிரசாந்த் கிஷோர் வந்து பார்ப்பனா இல்லையா? யாரை தேடி கொண்டு பாலா எங்களுக்கு அதிகாரத்துக்கு வேணும்னா நாங்கள் ராஜாஜி காலனியும் விழுவோம், பிரசாந்த் கிஷோர் காலனியும். அப்போ நீங்கள் அந்த சுதந்திரம் கிடச்சிதுன்னா பாப்பாங்க கையில் தான் இருக்கணும். அந்த உருட்டு சும்மாவா இல்லையா?
ஒட்டுனீங்கல்ல, துபாக்கூர். இன்ன வரைக்கும் நீங்கள் பார்ப்பனர்களுடைய கைப்பிடிச்சு தானே நடந்துக்கிட்டு வரீங்க. வழிநெடுக்க பார்த்தீங்கன்னா ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு சனாதனத்தை எதிர்க்கிற ஒரே ஆயுதம் நம்மகிட்ட இருக்கிற ஆயுதம் வந்து திராவிடமும் திமுகவும் தானே. நீங்கள் அதை வந்து என்ன வீழ்த்தி சனாதன அதை வீழ்த்தி நீங்கள் வந்து அந்த இடத்துல சனாதனத்தை கொண்டு வர பார்க்குறீங்க. இதை எப்படி நீங்கள் எங்கே வீழ்த்துறீங்க? நீங்கள் எங்கே வீழ்த்துனீங்க சொல்லுங்கள். சனாதனம் எங்கே இருக்குது? வாயில் இருக்குது. முழுக்க முழுக்க அவனுக்கு கோல் வேலை செய்யறதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு அந்த வேலையை நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க. இந்தியாவில் வேறு எங்கேயும் இல்லை கோவமாடம். யாருன்னா கேட்டாங்களா? நீ வைக்கிற மாடுகளுக்கு இறக்கம் காட்டி கோவமாடன்னு ஆர்எஸ்எஸ்னுடைய எல்லா வேலையும் நீங்கள் செய்து கொடுத்தது நீங்களா? ஜெயலலிதா இருந்த பிறகு ஆர்எஸ்எஸ் பேரணிலாம் அதிமுக ஆட்சியில் சர்ச்சையாகும், திமுக ஆட்சியில் சாதாரணமாக அது சேவை. அதுகளுக்கும் இறக்கம் காட்டியிருக்காங்க பற்றி எங்கள் கவர்மெண்ட்டு. அப்படி சொல்கிறதுக்கும் கோஷ்டி, வாக்கப்பட்ட கோஷ்டி இருக்கிற வாரியத்துக்கு வாக்கப்பட்ட கோஷ்டிங்க அதெல்லாம் இருக்குது. இப்படி சொல்கிறோன்னு தப்பாக நினைக்கக்கூடாது. இதை விடுங்க. சனாதனம் ஜெயலலிதா இருந்த பிறகு அதுக்கு பிற்பாடு எடப்பாடி ஆர்எஸ் எங்கன்னா பேரணி நடத்திச்சா? விட்டாங்களா? 1000 கூட்டணி இருந்துக்கு இந்த வேலை சர்ச்சையாச்சு, விமர்சனங்கள். இந்த வேலையில் இங்கே வச்சுக்காதீங்க. எனக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், முடியாது. நீ கோர்ட்டில் ஆர்டர் வாங்குறியா வாங்கிக்கோ. அப்போவும் ஆர்டர் வாங்கினாங்க, நடத்த விடலை. கரெக்டாக நீங்கள் நடத்த விட்டுட்டு இருக்கிறீங்க ஊருக்கு ஊர். எங்கே நீதிமன்றத்தின் மூலமாக தான் நடந்தது. நீதிமன்றத்தின் மூலமாக. அப்போ அதிமுக மாவட்டத்தில் நீதிமன்றம் இருந்துச்சு, வாங்கினாங்களே, நடக்கலையே. எப்படி? இப்போ நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம். ஏன் கேட்டால் நீதிமன்றத்துக்கு நீங்கள் போங்க, நீதிமன்றத்தில் கொடுக்கும். ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஏன் அப்போ அதிமுக இப்போ நடக்கிறப்ப மட்டும் ஜனநாயகம் இல்லை உங்களுக்கு? இப்போ மட்டும் ஜனநாயகம் இருக்குது. சனாதனமே போலியானதுன்னு இந்த மக்களுக்கு தெரியணும் தான். இந்த வார்த்தையே பொய்யானது நீங்கள் பேசுகிறது. இது இந்த வார்த்தை எல்லாமே கொஞ்சம் போலியாக இருக்குது, பொய்யா இருக்குது. எந்த காலத்துலையும் இப்போ சோழர்கள் காலம் பொற்காலன்றாங்க. எதுக்கு? இன்னத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் காலம் பொற்காலன்ற மாதிரி 12,000 கோயில்களை நாங்கள் புதுப்பித்து இருக்கிறோம். 7,000 6,000 ஏக்கருக்கு மேலே கோயில் நிலத்தை மீட்டிருக்கிறோம். இத்தனை 1000 கோயில்களை நாங்கள் குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம். என்னென்ன வேலை செய்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து சனாதனத்தை எதிர்க்கிறாரா? ஆனால் அதே சமயம் தமிழில் இது பண்ணணும்னா அதுக்கு வந்து அங்கே மட்டும் உங்களுக்கு சுலுக்கு வந்துடுது. போராட வேண்டியிருக்கு. போராடி நீதிமன்றம் சொன்ன பிற்பாடு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நீங்கள் இன்ன வரைக்கும் மறைமுகமாக முழுமையாக செய்யலை. ஒரு டாக்டிக்ஸ் போட்டு ஒரு மாதிரி ஏமாத்துற வேலையை செய்துட்டு இருக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் எப்படி சனாதனத்துக்கு எதிரானவர்களா? நீங்கள் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இன்ன வரைக்கும் தமிழில் கோயிலில் உங்களுக்கு குடமுழுக்கு பண்ணுறதுக்கும் அர்ச்சனை சொல்கிறதுக்கும் வேண்டுவதற்கு என் மொழியில் நான் கேட்குறதுக்குள்ள என்ன தப்பு உனக்கு? உங்களுடைய மொழியை நான் வேணான்னு சொல்லலை, பண்ணிக்க கேட்கணும். அது இருக்கும், தமிழில் இருக்கணும். அதில் அர்ச்சனை வேணும்னா வேண்டும், வாங்கிட்டு போட்டோம். அதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கணும். நீ ஏன் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற? எவ்வளோ அணுக்கமாக செய்துட்டு இருக்கிறீங்க பாரு. இதே போல் அனைத்து சமூகத்தினரும் அர்ச்சகர் ஆகலாம். உருட்டுனார். ஒரு கோஷ்டி போய் உட்காந்துச்சு கருணாநிதிக்கிட்ட, மயிலாப்பூர்லேருந்து ஒரு கோஷ்டி உட்காந்துது. அடுத்த நிமிஷம் என்னன்னு தெரியல, நீதிமன்றத்துக்கு போச்சு, இழுத்துக்கிட்டே இருந்தது. பார்த்தீங்களா? சத்தம் இல்லாமல் டக்குன்னு அடித்தான். சாணியை உருட்டி மூஞ்சில் அடித்தான். கேரளாவில் அடித்தான். அடித்தா அன்றைக்கி நைட்டு பதறி போய் போட்டார். அது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்போ பேசுகிற வைகோ ஈவே ராமசாமி நாயக்கர் அவருடைய அந்த வந்துட்டு இல்லை தானாக வந்துச்சு இல்லை வார்த்தை வெளியிலன்னு விமர்சனம் பண்ணோடனே நாய்க்கர்ன்றது நாங்கள் போடலை, எங்கள் அட்மின் போட்டார், திருத்துனீங்க இல்லை. அங்கே சாதிக்க முடிஞ்ச அந்த ஈவே ராமசாமி நாயக்கர் அவங்க இந்த மாதிரி வாயில் வடை சொல்கிறது இல்லையா, பேச்சு கிடையாது. இல்லை சாதிக்க முடிஞ்சது. தமிழ்நாட்டு கோயில்களில் ஏன் நீங்கள் போராட்டம் பண்ணல கேள்வி கேட்டால் இன்ன வரைக்கும் பதில் இல்லை. அதுக்கு எங்கேயோ இடத்துல நடத்தினது ஐயா சுவீரபாண்டியன் எடுத்து வந்து இந்த கோயிலில் இப்படி நடந்தது. அவர்கள் அந்த தோழர்கள் 2 பேரும் இதில் முக்கியமானது என்னென்னா, இன்னைக்கு இவர்களை நியமிக்க சொல்கிறவங்க தான் முன்னாடி கோயிலில் இருந்தவங்களே. கோயில் இருந்தவங்க அவங்ககிட்ட தான் இருந்தது. அவங்க தான் பூசாரிகளாக இருந்தாங்க, வச்சாங்க. இடையில அவர்கள் வந்து ஆட்சி மாற்றங்கள் காரணமாக அவர்கள் வந்து வெளியே அப்புறப்படுத்தப்பட்டார்கள். 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மாறுது பாலா. அது நிறைய வரலாறு போகும். நான் நினைக்கிறேன் இந்த சனாதனன் சொல்ல வரையில நீ எங்கெங்கெல்லாம் எதிர்த்துன்னு சொல்ல வரேன். இன்ன வரைக்கும் அந்த கோயிலில் கேரளா சாதித்த பிற்பாடு அப்புறமா நீங்கள் செய்கிறீங்க. சரி போட்டிங்களே, இன்ன வரைக்கும் பிரதான கோயிலில் பழனி கோயிலில், திருவண்ணாமலை கோயிலில், ஸ்ரீரங்கம் கோயிலில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த பிற சாதியினர் வந்துட்டு அர்ச்சகராக இருக்க மாதிரி பண்ணியிருக்கீங்களா? சும்மா கணக்காட்டுறதுக்கு நாங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போட்டுட்டு நாங்களும் அர்ச்சகர் ஆக்கியிருக்கிறோம். அவர் பெரியாருடைய நெஞ்சில் தைத்த முல்லை எடுத்துட்டு நெருஞ்சி முல்லை எங்கே எடுத்தீங்க? இன்றைக்கி நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் காலை பிடிச்சிட்டு பின்னாடி திரிகிறீங்க. நீங்கள் வந்து எதிர்த்துட்டீங்க. இதெல்லாம் நம்ம வெளியில் பேசினா உடனே நம்ம மேலே வந்து ஒரு இதை வந்து பகைமையை பாராட்ட வேண்டியது. கருத்தால் வந்து பேசணும். நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் உடனே பின் வாங்கிட்டு பழி வாங்குற செயலுக்கு போகிறீங்க நீங்கன்ற தனிப்பட்ட முறையில் கொச்சை விமர்சிக்கிறது ஏன்னு கேட்குறேன். கருத்தால் பேசணும். உங்களுக்கு வாதிடுற அளவுக்கு இருக்கிறப்ப நாங்களும் படிச்சிருக்கோம், நாங்களும் பேசுன்றப்ப சொல்லுங்கள், திருத்திக்கிறோம், தப்பு இருந்தால் ஒத்துக்கிறோம். ரொம்ப நன்றி. இந்த அரங்கத்துக்கு வந்து உரையாடினதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.